அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பொதுவுடை ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும், கோச் மற்றும் சக மாணவர்கள் அனைவருக்குமே நான் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனது நண்பர் மிஸ்டர் ஜீவானந்தம் அவர்களுக்கும் எனது மனைவிக்கும் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த வகுப்பில், ஜோதிட வகுப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்கள் கலந்துரையாடலாம் போச்சு. நிறைய விஷயங்கள் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம். அதில் என் மனதில் பாதித்தன்னு சொல்லக்கூடாது, என் மனசில் டக்குன்னு வந்த சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் விஷயமா பொறுமைன்றதை எடுத்துக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கலந்துரையாடல் நடக்குது, இல்லை ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நான் முழுமையாக உள்வாங்க மாட்டேன். முழுமையாக உள்வாங்காமலே என் கருத்து அந்த இடத்துல பதிவிட ஆரம்பிச்சிடுவேன் நான். இதனாலேயே 2 பேர்த்துக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கு முரண்பாடான சிந்தனைகள் நிறைய முறை போயிருக்குது. ஸோ இதை இந்த வகுப்பில் எங்கள் மாஸ்டர் வெரி தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஒருத்தங்க பேசும்போது ஒருத்தங்க குறுக்கீடு செய்யாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்றதுக்கான கேள்விக்கான பதில் அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை ஒரு பெரிய புரிதல் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி எங்கள் மாஸ்டருக்கும், எங்கள் கோச்சு மற்றும் எங்கள் குருமார்கள் அனைவருக்குமே பெரிய நன்றி. அடுத்த விஷயம் கணவன் மனைவியை பற்றிய உறவு. இந்த ஜோதிட வகுப்பில் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா எனக்கும் என் மனைவிக்குமான புரிதல்களில் சில முரண்பாடான சிந்தனைகள் வரும். சில சிந்தனைகள் வரும்போது சில டைமில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணுமான்ற ஒரு கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சது எங்களுக்குள்ளார. ஆனால் இந்த ஜோதிட வகுப்பில் வந்ததுக்கப்புறமா இதை ஜோதிட வகுப்புன்றதை ஒரு ஜோதிடமாக பார்க்காம இது ஒரு வாழ்வியல் முறையாகவே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் நிறைய புரிதல்கள் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. எங்களுக்குன்னு சொல்கிறத விட எனக்கும் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த வகுப்பு நடக்கவே நான் என் மனைவி கிட்ட பேசக்கூடிய விஷயங்களில் மாற்றம் வருது. அவங்க என்னை பார்க்குற பார்வை மாறுது. அந்த இடத்துல எனக்கான புரிதல்கள் சில வரும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறது எனக்கு மாற எங்கள் 2 பேர்த்துக்குள்ள அந்த புரிதல்கள் அதிகமாகுது. இந்த புரிதல்கள் அதிகமாக அவங்களும் என்னை புரிஞ்சுக்கிறாங்க, நானும் அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு அந்யோன்யம் அதிகமாகிற ஒரு ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை இவ்வளோ நாளாக இது ஒரு சிம்பிளான விஷயன்றதை ஒரு தெரியாமல் 2 பேர்த்துக்கான முரண்பாடான சிந்தனைகளாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன் எங்கள் வாழ்க்கையில். இப்போ அந்த புரிதல் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த லைஃப்பில் மாற்றம் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றதை எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு விஷயம். 3வது விஷயம் நன்றி உணர்வு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓடுறதில் ஒருத்தங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வராங்க, இல்லை ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு நின்று ஒரு செகண்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூட யாரும் யோசிக்க மாட்டேன்றோம். ஏதோ நடக்குது குடுக்குன்னு ஓடுறோம் அப்படின்னு ஓடிட்டுருக்கோம். இந்த வகுப்பில் ஆரம்பத்திலேயே முதல் நாளே எங்களுக்கு வெரி சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தாங்க எங்கள் மாஸ்டர். இங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா ஒரு நன்றியோட சொல்ல ஆரம்பிங்க. சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே இதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு ஒரு பாதையில் கொண்டு போய் நிப்பாட்டும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே இது ஒரு பெரிய பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அப்படின்றத ஒரு தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சாங்க. இதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அனைத்து குருமார்களுக்கும் மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் காலையில் பேட்சில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ காலையில் பேட்சில் நான் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என் கிளாஸில் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனைவி ரொம்ப கேர் எடுத்தாங்க இந்த இடத்துல. அது ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த கிளாஸை நான் முழுமையாக பயின்றிருக்க முடியாது. ஏன்னா வீடுன்றதாலே ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து நான் முழுமையாக இந்த கிளாஸ் முழுசாக உட்காந்து கவனிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தேவையான விஷயங்களும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் எங்களுக்கு பையன் இருக்கான், அந்த பையனை பார்த்துக்கிறது வேலை, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற வேலை ஃபுல்லாக அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். இந்த வகுப்புக்கு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு வந்திருக்குன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.